ஒரு ஆணை அதிக அட்ராக்டிவா எது மாத்தும்னு நினைக்கீங்க? அவனோட பிசிக்கா, மணியா, இல்ல ப்ராப்பர்ட்டிஸா? கண்டிப்பா இல்ல. இப்படியே இதால எல்லாரும் அட்ராக்ட் பண்ணப்பட்டாலும் அவனோட மஸ்குலின் ஹேபிட் வீக்கா இருந்துச்சுன்னா அந்த அட்ராக்டிவ அவனால தக்க வச்சுக்க முடியாது. அது லவ் லைஃப்ல மட்டும் இல்ல, நம்ம வாழ்ற சொசைட்டிலயும் தான். சோ ஒரு பாய மென்னா காட்டுற அட்ராக்டிவான மஸ்குலின் ஹேபிட்ஸ இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு பிளஸ்ட் ஜோன். ஐ எம் சூர்யா. ஹைலி மஸ்குலினான மென் சொசைட்டியை உருவாக்குறது தான் இந்த சேனலோட நோக்கமே. உங்களையும் நீங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் அட்ராக்டிவான மென்னா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலால உங்க லைஃபோட குவாலிட்டியே மாறுங்கிறத நான் கேரண்டி பண்றேன். நம்ம பார்க்க போற அட்ராக்டிவான மஸ்குலின் ஹேபிட்ல ஃபர்ஸ்ட் பி ஒரிஜினல். நீங்க ஒரு அட்ராக்டிவான ஹை மஸ்குலினான மென்னா இருக்கணும்னா இந்த கோணம் தான் அதோட அடிப்படையே. அதாவது சொசைட்டில கிடைக்கிற ஏதோ ஒரு தேவைக்காக உங்களை நீங்களே மாத்தி சூழ்நிலைக்காக நடிக்கிறது. இப்படி நீங்க பண்ணா சுத்தி உள்ள எல்லார் கண்ணுக்கும் ஒரு ஃபேக்கான வீக் மஸ்குலின் உள்ள ஒருத்தனா தெரிவிங்க. மத்தவங்க அப்படி யோசிக்கிறதுல கூட ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா ஒவ்வொரு தடவை நீங்க தேவைக்காக ஃபேக்கா மாறும்போது உங்க இன்னர் மேஸ்குலானிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வரீங்கன்னு மறந்துடாதீங்க. உங்ககிட்ட எவ்வளவு தப்பான குணங்கள் இருந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் பொய் சொல்லாம நீங்களாவே அந்த சூழ்நிலைய அணுக பழகுங்க. இப்படி பண்றதுனால என்ன மஸ்குலானிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னா கொஞ்சம் இந்த கேரக்டரை ஞாபகப்படுத்தி பாருங்க. அர்ஜுன் ரெட்டி மூவி எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். அதுல அர்ஜுனுங்கிற கேரக்டர் எவ்வளவு டாக்ஸிக்கா, ட்ரக் அடிக்டா, ஆங்கர் இஷ்யூஸோட இருந்தாலும் எல்லா லாங்குவேஜ்லயும் ரீக்ரியேட் பண்ணப்பட்டு இவ்வளவு பேரை அட்ராக்ட் பண்ண ரீசன் என்னன்னு நினைக்கீங்க? அதோட ட்ரூ பிஹேவியர் தான். மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர ஒரு சீன்ல கூட ஃபேக்கா யாரையுமே ஏமாத்திருக்காது. ஃபுட்பால் மேட்ச் ஃபைட் சீன்ல கொஞ்சம் பொறுமையா போயிருந்தா கப்பை வின் பண்ணிருக்கலாம். பட் அந்த ஃபைட்ல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைச்சது. அது முன்னாடி உங்க காலேஜ் நேம், கப் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்ற சீனா இருக்கட்டும், பிரீத்திய அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கிற சீனா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மேல டாக்டர் லைசன்ஸ் கேன்சல் ஆகுற நேரத்துல எல்லாரும் பொய் சொல்லுன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போயும் தன்னோட கேரியரே போனாலும் பரவாயில்ல, அதுக்காக நான் ஃபேக்கா இருக்க மாட்டேன்னு, எஸ் ஐ எம் ஆல்கஹாலிக், ஐ ஹேவ் ஏ ட்ரிங்கிங் ப்ராப்ளம் சொல்ற சீனா இருக்கட்டும். கடைசியா ஹீரோயின் கூட டேட்டிங்ல இருக்கிறப்ப ஃபுல் செக்ஸ் மைண்ட்ல இருந்தாலும் அந்த ஹீரோயின் ஐ லவ் யூ சொன்னதும் செக்ஸுக்காக அதோட கேரக்டரை ஒரு துளி கூட குறைக்காம லவ்ங்கிறது பிரீத்திக்கான போர்ஷன்னு அந்த டேட்டிங்கை அவாய்ட் பண்ணிட்டு வர சீனா இருக்கட்டும். இதெல்லாம் தான் அந்த கேரக்டரை நம்ம எல்லாருக்குமே அவ்வளோ அட்ராக்டிவா காட்டினது. மஸ்குலானிட்டியோட ஆரம்பமே உங்கள்கிட்ட எவ்வளோ பேட் ஹேபிட் இருந்தாலும் உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா நடக்கிறதுலாம் இருக்கு. எவ்வளவு டாக்ஸிக்கா இருந்தாலும் சரி, உங்க மனசுல பொய் இல்லாட்டி நீங்க ரொம்ப அட்ராக்டிவா இருப்பீங்க. உங்களுக்கு தப்புன்னு தோன்றத எந்த லிமிட் போனாலும் செய்யாதீங்க. உங்களுக்கு சரின்னு மனசு சொல்றத உலகமே தப்புன்னு சொன்னாலும் பண்ணாம இருக்காதீங்க. மாஸ்குலானிட்டியோட ஃபர்ஸ்ட் ரூலே ஃபக் வாட் தே திங்க் தான். ஒரு ஸ்ட்ராங்கான மேன் எப்பவுமே பீப்புள் ஒப்பீனியனுக்கும் ஜட்மெண்ட்டுக்கும் கவலைப்பட மாட்டான். எப்போ உங்களுக்கு பிடிச்சத இண்டிபெண்டா நீங்க பண்ண ஆரம்பிக்கீங்களோ அப்பந்தான் நீங்க உண்மையாவே மஸ்குலினா தெரிவிங்க. இதை எல்லாத்தையும் விட உலகத்தையே எதிர்த்து நிக்கிற தைரியம் வேணும்னா உங்க மனசுல உண்மை மட்டும்தான் இருக்கணும். சோ டோன்ட் கிவ் ஃபேக் கமிட்மெண்ட் அண்ட் ஃபேக் ப்ராமிஸ். நீங்க ஒரு வார்த்தை கொடுக்கீங்கன்னா அதை நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் காப்பாத்தியே ஆகணும். அடுத்து நம்மள ரொம்ப மஸ்குலினா அட்ராக்டிவா காட்டுறதுல அடுத்த ஹேபிட் பாடி லாங்குவேஜ். பிரதர்ஸ், கான்பிடென்டா தைரியமா நெஞ்ச நிமித்தி நடக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? சின்ன வயசுல எல்லாருமே இந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருப்போம். வீட்டுல உள்ளவங்க நாய் துரத்துனா ஓடாத, தைரியமா நின்னு பாரு, அதுங்க ஓடிரும் சொல்லியிருப்பாங்க. இந்த சைக்காலஜி நாய்ங்களுக்கு மட்டும் இல்ல, சொசைட்டிக்கும் தான். உங்க மனசுல உங்களை பத்தி உங்களுக்கு எவ்வளவு கான்பிடென்ட் இருக்குங்கிறத நீங்க சொல்லாட்டியும் உங்க உடம்பு காட்டி கொடுத்துரும். ஹை மஸ்குலினா இருக்கிறவங்க வேணும்னு நெஞ்ச நிமித்தி நடக்கிறது இல்ல. அவங்க அடி மனசுல இருக்கிற எதையும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற ஸ்ட்ராங்கான மைண்ட் அவங்களோட உடம்புல அப்படி வெளிப்படுது. நீங்க இதுவரை அப்படி நடக்காட்டியும் ஸ்ட்ரைட்டா நெஞ்ச நிமிந்து நடக்க பழகுங்க. அதனால எல்லாரும் அட்ராக்ட் பண்ணப்படுறாங்களோ இல்லையோ, பட் உங்களை வீக்காவோ சோம்பேறியாவோ உலகத்துக்கு காட்டாது. பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை தாண்டி டீப் இன்சைட்ல நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதுதான் உங்க பாடி லாங்குவேஜா வெளியே தெரியும். நீங்க எவ்வளவு கான்பிடென்டா இருந்தாலும் உங்க உடம்புல அது தெரியாட்டி நீங்க வீக்கான ஆளாதான் உலகத்துக்கு தெரிவிங்க. எப்ப நீங்க எது வந்தாலும் எதிர்த்து நிப்பீங்கன்னு உங்க பாடி லாங்குவேஜ்ல காட்ட ஆரம்பிக்கீங்களோ அப்பதான் சுத்தி உள்ள எல்லாராலையும் தானாவே
நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணப்படுவீங்க. சோ சூழ்நிலை எதுவா இருந்தாலும் தைரியமா நெஞ்ச நிமித்தி நேரா நடந்து பழகுங்க. அடுத்து பாடி லாங்குவேஜ்ல ரொம்ப முக்கியமானது நல்ல ஐ கான்டாக்ட். கான்பிடென்டான லுக்குக்கு ஐ கான்டாக்ட் முக்கியமான ரோல் பண்ணும். உங்க உடம்ப விட உங்க கண்ணு நீங்க கான்பிடென்டா இருக்கீங்களா இல்லையான்னு ஈஸியா காட்டி கொடுத்துரும். சோ யார்கிட்ட எந்த கான்வர்சேஷன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணை பார்த்து பேச பழகுங்க. அதுக்குன்னு ஒரு கான்வர்சேஷன்ல 100% ஐ கான்டாக்ட் பண்றது அன்நேச்சுரலா கிளம்சியா இருக்கும். அப்படி நீங்க ஒருவேளை 100% ஐ கான்டாக்ட் வைக்கிற இடமா இருந்தா அது ஒண்ணு நம்ம டாமினன்ஸ காட்டுற இடமா இருக்கும், இல்ல உங்களோட டேட்டிங்கா இருக்கணும். பட் நார்மலா ஃபர்ஸ்ட் சைட்லயே ஒரு பொண்ணை பார்க்கும்போது லைட் லிப் ஸ்மைலோட அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. எப்பவுமே ஒரு 60% ஐ கான்டாக்ட் போதுமானது. தென் ஒரு கான்வர்சேஷன் முடியும் போது அவங்க கண்ணை பார்த்து ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அந்த கான்வர்சேஷனை முடிங்க. தென் அவங்களும் ஐ கான்டாக்ட ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் மெத்தட யூஸ் பண்ணுங்க. அதாவது லெஃப்ட் ஐ தென் ரைட் ஐ தென் லிப், அப்படி ஒரு ட்ரையாங்கிள் மெத்தட்ல உங்க ஐய ஸ்லோவா மூவ் பண்ணுங்க. தென் 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அவங்கள பாருங்க. இது ரொம்ப செக்ஸியான அட்ராக்டிவ அவங்ககிட்ட கிரியேட் பண்ணும். உங்களுக்கு பிடிக்காத மாதிரியோ இல்ல உங்களை டீஸ் பண்ணாலோ யாராவது நடந்துகிட்டா எதுவும் பேசாம சின்னதா கண்ணை பிளிங்க் கூட பண்ணாம அவங்க கண்ணை ஸ்ட்ராங்கா பாருங்க. உங்க ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் கூட இருக்க கூடாது. இது அவங்கள நர்வஸ் பண்ணவும் டாமினேட் பண்ணவும் கரெக்டா இருக்கும். பட் எந்த சூழ்நிலையிலையும் என்ன ஆனாலும் ஒருத்தங்க நம்மள பார்த்ததுமே உங்க ஐ கான்டாக்ட நீங்க உடனே கட் பண்ணாதீங்க. அதாவது சைட்லயோ கீழேயோ மேலேயோ பார்க்காதீங்க. இது உங்களை சுத்தமா கான்பிடென்ட் இல்லாதவங்களா உங்க மனசுல உண்மை இல்லாதவங்களா காட்டும். சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ கான்டாக்ட் எப்பவுமே முக்கியம். அது ஆப்போசிட் ஜெண்டரை அட்ராக்ட் பண்றதுக்கும் சரி, இல்ல ஒருத்தங்களை டாமினேட் பண்றதுக்கும் சரி. சோ எல்லாத்தையுமே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அட்ராக்டிவான மாஸ்குலின் ஹேபிட், பி எமோஷனல்லெஸ். எவரிபடி இஸ் வில்லன் இன் சம்மன் ஸ்டோரி அப்படின்னு ஒரு குவைட்ஸ் உண்டு. இதோட மீனிங் என்னன்னா, நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் இன்னொருத்தங்க கதையில வில்லனா தான் இருப்போம். இத யாராலையுமே தவிர்க்க முடியாது. இப்போ நான் ஒரு கதையை சொல்றேன், அதை அப்படி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அழகான சின்ன சின்ன சிங்கக்குட்டிகள் அதோட தாயிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்துல மறைஞ்சிருந்த ஒரு மனுஷன் அது மேல அம்ப விட்டு அதை கொன்னு குட்டிங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போய் அதை கறி வச்சு சமைச்சு சாப்பிடுறான். இந்த கதையில நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த மனுஷன் தான் வில்லன். கொஞ்ச சீன் முன்னகுட்டி அதே சிங்கம் ஒரு அழகான மான் புல் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மறைஞ்சு நின்னு அந்த மானை வேட்டையாடி கொதறி கொன்னு அதோட உணவா மாத்திக்கிச்சு. இந்த கதையில அந்த சிங்கம் தான் உங்களுக்கு வில்லனா தெரியும். அதை விட கொஞ்ச சீன் முன்னாடி போனா அந்த மான் இன்னைக்குதான் புதுசா முளைச்ச ஒரு அழகான செடிய கடிச்சு தின்னு அந்த செடியோட உயிரை எடுத்துட்டு இந்த கதையில அந்த மான் தான் வில்லனா தெரியும். மனுஷங்க ஏன் இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு நினைச்சு சிங்கம் அழுதாலும் மனுஷன் விட போறது இல்ல. சிங்கம் ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு மான் நினைச்சு மான் அழுதாலும் சிங்கம் விட போறது இல்ல. மான் ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு செடி நினைச்சு செடியை அழுதாலும் மான் விட போறது இல்ல. ஏன்னா மனுஷனோட சைடுல சிங்கத்தை கொல்றது அவனோட நியாயம், சிங்கத்தோட சைடுல மானை கொல்றது அதோட நியாயம், மானோட சைடுல செடியை உணவாக்குறது அதோட நியாயம். இந்த சர்க்கிள்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் முழுசா மெச்சூர் ஆகலன்னு அர்த்தம். சேம் சைக்காலஜி தான் மனுஷங்க கிட்டையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் வளர்ந்த சூழ்நிலை, அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மாரல், அவங்களோட கல்ச்சர், தனிப்பட்ட மனுஷனோட ஆசை, அவனோட ஒழுக்கம், அவங்களுக்குள்ள நியாயம், இது எல்லாமே மாறி மாறி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில வளர்ந்துருப்பாங்க. நமக்கு சரின்னு பட்டது அவங்களுக்கு தப்பா படலாம், நம்மளோட நியாயங்கள் அவங்களுக்கு அநியாயமா படலாம். சோ யாரையுமே நல்லவங்க கெட்டவங்க ஜட்ஜ் பண்றதை விட்டுட்டு எல்லாருமே நமக்கு நல்லவங்களா இருக்கணுங்கிற எண்ணத்தையும் விட்டுட்டு அவங்களோட நியாயங்கள் நமக்கு அநியாயமா படும் போது அதுல இருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு எமோஷனலா யோசிக்காம லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிங்க. எந்த சூழ்நிலையிலுமே அவளை நான் உருகி லவ் பண்ண துரோகம் பண்ணிட்டா, அவனை முழுசா நான் நம்பினேன் ஏமாத்திட்டான்னு நீங்க புலம்புறதுனாலயோ வருத்தப்படுறதுனாலயோ சர்வைவல் அதோட ரூலை மாத்திக்காதுன்னு உங்க மைண்ட சர்வைவலுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராங்கா மாத்துங்க.
இதனால வாழ்க்கைங்கிற ஒரு அழகான விஷயத்த அதோட இயல்புக்கு மாறா நீங்க அணுக மாட்டீங்க. இதனால உங்க மைண்ட் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனுக்கும் ப்ராப்ளமுக்கும் ஏத்த மாதிரி எமோஷனலா முடிவெடுக்காம பிராக்டிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சிரும். இப்படி இருக்கிறதுனால என்ன நல்ல விஷயம் நடக்கும்னா உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். யாராலையும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் தர முடியாது, யாராலையும் உங்களுக்கு வருத்தத்தையும் தர முடியாது. ஏன்னா எல்லாமே சர்வைவல்ல ஒரு பகுதின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும். எப்போ ஒருத்தன் எமோஷனலா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆகுறானோ அப்ப அவன் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸா மாறிடுவான். அடுத்து ஒரு மென்ன நல்ல மஸ்குலினா அட்ராக்டிவா மாத்தணும்னா அதுக்கு தேவையான விஷயம் டெஸ்டோஸ்டரான். டெஸ்டோஸ்டரான்ங்கிறது ஒரு ஆண் ஹார்மோன். அந்த ஹார்மோன் தான் உங்ககிட்ட எவ்வளவு ஆண் தன்மை இருக்குங்கிறத முடிவு பண்ண போறது. ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா சைக்காலஜி ரீதியா 36, 24, 36 இந்த வடிவமைப்புள்ள பொண்ணுங்களால எல்லா ஆண்களும் ஈர்க்கப்படுறாங்க. ஏன்னா ஆண்களுக்கே தெரியாம ஒரு ஆணோட மூளை இந்த வடிவமைப்புள்ள பொண்ணுங்க இனப்பெருக்கத்துக்கு தயாரா இருக்காங்க. சேம் ப்ராசஸ் தான் ஒரு பொண்ணுக்கும் சப்கான்சியஸாவே நடக்கு. அதே நேரத்துல எந்த அளவு உங்க உடல்ல டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகமா இருக்கோ அந்த அளவு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உங்ககிட்ட ஈர்க்கப்படும். கடவுளோட படைப்பே அப்படித்தான். பொண்ணுங்கிட்ட மட்டும் இல்ல, உங்க கூட உள்ள பசங்கிட்ட இருந்தும் உங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஏன்னா சப்கான்சியஸாவே அவங்களோட மைண்ட் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அவங்கள்ட்ட தோண வைக்கும். உங்க போன் ஸ்ட்ரென்த், மசில் மாஸ், செக்ஸ் எனர்ஜி இது எல்லாத்தையுமே முடிவு பண்ண போறது இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் தான். இப்படிப்பட்ட இந்த ஹார்மோனை இயற்கையாவே அதிகப்படுத்தக்கூடிய வழிகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நீங்க போடுற ட்ரெஸ்ல கவனமா இருங்க. நீங்க வேர் பண்ற கிளாத்ஸ் டைட்டான ஜீன்ஸோ, பாலிஸ்டரோ, லைக்ராவோ இதே மாதிரி கிளாத்ஸ்ல இல்லாம பாத்துக்கோங்க. காட்டன் கிளாத்ஸ அதுக்கு பதிலா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. முக்கியமா உங்க இன்னர்ஸ் எப்பவுமே 90% மேல காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தனியான ரூம் இருந்தா எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாம நியூடா தூங்கவே முயற்சி பண்ணுங்க. மேக்சிமம் கோல்ட் ஷவர்ஸையே எடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இதுங்களும் உங்க டெஸ்டோஸ்டரான் லெவலை குறைக்கிறதுல மேக்சிமம் ரோல் பண்ணுதுங்கிறத மறந்துடாதீங்க. டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனுக்கு வைட்டமின் டி, ஜிங்க், மெக்னீசியம் இதெல்லாம் பெரிய ரோல் பண்ணும். இது உங்க டயட்ல கிடைக்கணும்னா எக்ஸ், ரா மீட்ஸ், ரா ஹனி, ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் உங்க ஃபுட்ல நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. முக்கியமா மார்னிங் சன்லைட் உங்க உடம்புல குறைஞ்சது 30 மினிட்ஸ் படுற மாதிரியாவது பாத்துக்கோங்க. டெய்லி 7000 ஸ்டெப்ஸ் ஆகுது கண்டிப்பா நடங்க. ஜிம்முக்கு போக முடியாட்டி ஹோம்லயாவது ஒர்க் அவுட் பண்ணி உங்க மசிலுக்கு ஓரளவு பிரஷர் கொடுங்க. மேக்சிமம் லெக் ஒர்க் அவுட்டை அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் தொடர்ந்து உங்க லைஃப் ஸ்டைல்ல மாத்தும் போது உங்க டெஸ்டோஸ்டரான் லெவல் நேச்சுரலா கூடுததை நீங்க பாப்பீங்க. அடுத்து, ஒரு மேனை அட்ராக்டிவா காட்டுற ஹேபிட்னா மேக் ஹர் சேஸ். ஒரு மேஸ்குலினான மேனுக்கு நல்லாவே தெரியும் பொண்ணுங்க கடவுளோட ஒரு அழகான படைப்பு, அவங்களால நம்ம வாழ்க்கைய சந்தோஷமாவும் அழகாவும் மாத்த முடியும்னு. பட் இங்க நிறைய பசங்க பொண்ணுங்களை டேஞ்சராவும் ஈவிலாவும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க லைஃபோட கோலே ஒரு பொண்ணை அவங்கள லவ் பண்ண வைக்கிறது மட்டுமா தான் இருக்கு. அது எப்ப அவங்களால முடியலையோ இப்ப அவங்க கேர்ள்ஸ்னாலே ப்ராப்ளம்னு புலம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட வீக்கான மென்னா நீங்க இருக்க கூடாது. இயற்கையில பாருங்க, எல்லா பெண் படைப்புகளை விட ஆண்கள் தான் ரொம்ப அழகா இருக்கும். இத என்னைக்கு உணர்ந்து உங்க கான்பிடன்ட் லெவலை அதிகமாக்குறீங்களோ தென் நீங்க அவங்கள சேஸ் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. தகுதிகளை மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டா போதும். ஒரு மேஸ்குலான மென் எப்பவுமே ஒரு பொண்ணை ப்ராப்பர்ட்டியா பார்க்க மாட்டான். அதாவது இது என்னோட வீடு, சோ எனக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணுவேன், எப்ப தோணுதோ அதை இடிப்பேன், இப்படி ஒரு பொருளை பாக்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் எப்படி நம்ம ஒரு உயிரோ அதே மாதிரி தான் அது ஒரு உயிர்னு. பட் வீக்கான மென் அவங்க எங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோ ஏமாத்திருவாங்களோன்னு நம்பிக்கை இல்லாம அவங்கள அளவுக்கு மீறி கண்ட்ரோல் பண்ணி கூட வச்சுக்க ஆசைப்படுவான். பட் ஒரு மஸ்குலினான மேனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பொண்ணை அவளோட விருப்பம் இல்லாம அவளோட சுதந்திரம் இல்லாம என்ன பண்ணாலும் அவளை கண்ட்ரோல் பண்ணி கூட வைக்க முடியாதுன்னு. அது நம்ம லவ்வரா இருந்தாலும் சரி, நம்ம ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களோட ஆசைக்காக ஒய்ஃபாவோ லவ்வராவோ கூட வச்சிருக்கலாம். ஆனா அவளோட அன்பையும் அவளோட மனசையும் அவளா வந்து தராட்டி நீங்க என்ன பண்ணாலும் அவ உங்களுக்கானவே இல்ல. இது என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு கேமே மாறும். எப்போ ஒரு பொண்ணு உங்க பக்கத்துல நல்ல சிரிச்சு சந்தோஷமா டான்ஸ் ஆடி சுதந்திரமா இருக்காளோ அப்பதான் நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகான ஆணா தெரிவிங்க. பட் நீங்க இவ்வளவு பண்ணியும் அன்பு காட்டியும்
அவங்களுக்கு திருப்தி இல்ல உங்களை விட்டு போறாங்கன்னு சொன்னாங்கன்னா தாராளமா முழு மனசோட அவங்கள அனுப்பி வச்சிருங்க. எப்போதுமே ஹை மேஸ்குலின் மேன் ஒரு பொண்ணை கண்ட்ரோல் பண்ணியோ இல்ல கெஞ்சியோ கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். கூண்டுக்குள்ள ஒரு பறவையை அடைச்சு வச்சு சாப்பாடு குறுக்குறதுனால அது உங்க மேல அன்பா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. எப்ப அதை பறக்க விட்டு அதாவே உங்களை தேடி வருதோ அப்பதான் அதோட மனசை நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ ஒரு பொண்ணு அதோட லைஃப்ல உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வைக்கோ அப்ப அந்த பொண்ணுக்காக நீங்க உங்க வேல்யூவான டைமை செலவு பண்ணுங்க. பட் எல்லா பொண்ணுங்களுக்காகவும் உங்க கோலை, ஹாப்பிய, மணிய, ஹெல்த்த, பீஸ எல்லாத்தையும் இழந்து அவங்க பின்னாடி அலைய போய் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஃபர்ஸ்ட் உங்க லைஃப, கோலை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. அதே நேரத்துல உங்களை ரெஸ்பெக்ட் பண்ற பொண்ணுங்களையும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுற பொண்ணுங்களையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண பழகுங்க. அவங்க எல்லார்ட்டையும் மரியாதையா நடந்துக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபீமேல் எனர்ஜி இல்லாம மேஸ்குலின் எனர்ஜிக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. ஸோ பொண்ணுங்களை ஈவிலா ப்ரொஜெக்ட் பண்றத தயவு செஞ்சு விட்டுருங்க. அடுத்து ஒரு மேனை மஸ்குலினா மாத்திர ரொம்ப முக்கியமான ஹேபிட் பி டிசிப்ளின். உங்களோட 20 இருந்து 35 வயசுக்குள்ள காசை சம்பாதிக்கிறது, உடம்ப அழகாக்குறது, உங்களோட கிங்டமை பில்ட் பண்றது, இதை தவிர வேற எதுக்கு நேரத்தை செலவு பண்ணாலும் உங்க லைஃப நீங்களே அழிக்கீங்கிறத மறந்துடாதீங்க. முக்கியமா பொண்ணுங்க பின்னாடி சுத்தி பொண்ணுங்களுக்காக அவ என்னைய விட்டுட்டு போயிட்டா அவளை இம்ப்ரெஸ் பண்ண போறேன்னு உங்களோட ரொம்ப வேல்யூபிளான டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை ஒரு பொண்ணு விட்டுட்டு போய் உங்க லைஃப்ல ஒரு இழப்பும் நடக்கல. புரியலையா? ஒன்னு மட்டும் பொறுமையா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பொண்ணுங்க இருக்காங்க. பட் அவ மட்டும் உங்க மனசுக்கு ஸ்பெஷலா தெரியுதா? இதுக்கு ரீசன் நீங்க தான் அவளை ஸ்பெஷல்னு உங்க மனசை நம்ப வச்சிருக்கீங்க. சோ உங்க மனசை தெளிவுபடுத்துங்க. உங்களோட தனிப்பட்ட லைஃப இம்ப்ரூவ் பண்ண முழுசா போராடுங்க. அழகான குவைட் உண்டு. எப்பவுமே பட்டர்ஃபிளைஸ பிடிக்க நினைச்சா அது பறந்து பறந்து போகும். பட் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குற திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டா எல்லா பட்டர்ஃபிளைஸும் உங்க தோட்டத்தை தேடி வரும். இந்த ஒரு குவைட் உங்களுக்கு புரிஞ்சிட்டனாலே உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடையிற ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா எந்த விஷயத்தையுமே சேஸ் பண்ணாதீங்க, அட்ராக்ட் பண்ண பழகுங்க. பட் ஒன்னு அட்ராக்ட் பண்ணணும்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். அந்த தகுதியை வளர்க்க டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் அதாவது ஒழுக்கம்னா என்னன்னு உங்களுக்கு தோணுது? ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதை கரெக்டா பண்றதா, ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றதா? தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின்னா செல்ஃப் கண்ட்ரோலோட முடியறது இல்ல, செல்ஃப் புஷிங் தான். புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு மூடு சரியில்லை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு ரொம்ப சேடா இருக்கு, தூக்கம் வருது, இப்படிலாம் என்னைக்கு உங்களுக்கு தோணுதோ அன்னைக்கு தான் 2 மடங்கு அதிகமா உங்க கோலை நோக்கி உங்களை நீங்களே புஷ் பண்ணணும். இப்படி நீங்க பண்ணலைன்னா கடைசி வர உங்க கோலை நீங்க அடைய முடியாது. நீங்க ஒரு தோத்து போனவனா தான் இருப்பீங்க. ஒன்னு மட்டும் ஆழமா மனசுல பதிச்சுக்கோங்க. நீங்க தோத்து போக உலகத்துல யாரு வேணா காரணமா இருக்கலாம். ஆனா ஒரு நாளும் அதுக்கு நீங்களே காரணமா இருக்க கூடாது. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்க லைஃப இம்ப்ரூவ் பண்ணாத, உங்க லைஃப டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய எல்லா ஹேபிட்ஸையும் இன்னைக்கே விடணும். அப்பதான் நீங்களே உங்களை ப்ரௌடா பாக்குற டேட்ஸை உருவாக்க முடியும். தற்போதைய சூழ்நிலைக்கு சந்தோஷமா இருக்கிற ட்ரக்ஸ், வீடியோ கேம், பிரான், ஸ்லீப்னு இந்த பாதையை சூஸ் பண்ணா ஒன்ன நல்லா மனசுல பதிச்சுக்கோங்க. ஈஸியான பாதை எப்பவுமே சோம்பேறியான ஒரு பலம் இல்லாத ஆனதான் உருவாக்கும். இது உங்களை மட்டும் இல்ல, உங்க தலைமுறையே அசிங்கமான சூழ்நிலைக்கு மாத்தலாம். எப்ப நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சொந்தமான தோட்டமா இருக்கிற, அது எந்த தோட்டமா வேணாலும் இருக்கட்டும், உங்க பிசினஸா இருக்கட்டும், ஸ்டடியா இருக்கட்டும், கேரியரா இருக்கட்டும், பாடி பில்டிங்கா கூட இருக்கட்டும், அந்த தோட்டத்தை உருவாக்க ராத்திரி பகலா மழை வெயில் பார்க்காம, சூழ்நிலைய காரணம் சொல்லாம, தூக்கத்தை விரும்பாம அந்த கஷ்டமான ஹெல்வேய சூஸ் பண்றீங்களோ அப்பதான் அந்த தோட்டம் செழிக்கும். அந்த தோட்டத்தை தேடி தானாவே அழகான பட்டர்ஃபிளைஸ் ஆன ஃப்ரீடம், மணி, கேர்ள் இப்படி எல்லாம் தானா தேடி வரும். நீங்க முழு மனசோட கஷ்டப்பட தயாராகணும். எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான மேனா டஃப் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண பழகுங்க. அதை விட எந்த ஹேபிட்டும் உங்களை மஸ்குலினா காட்டாது. துணைக்கு ஆள் தேர்றதை விட்டுருங்க. கடவுள் உங்க லைஃப்ல கொடுத்த அழகான கிஃப்ட் என்னன்னு நினைக்கீங்க? இவ்வளவு நாள் அது உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க, அது நீங்க தான். ஏன்னா உங்களால மட்டும்தான் உங்களுக்காக முழுசா போராட முடியும். சோ ரீசன் சொல்றதை விட்டுட்டு போராட ஆரம்பிங்க, எதிர்த்து நிக்க ஆரம்பிங்க. சோ fuck your mood, fuck your tired body, fuck your unmotivated mind. Stay disciplined.